ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆறுமுகம் பைரவி கேட்ட மாதிரி அந்த டிவைஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதனால் பைரவி ஆறுமுகத்திட்ட செம்மையாக ஃபன் கலாட்டா பண்ணுறாங்க. ஆறுமுகமும் பைரவி கிட்ட நிறையா ரொமான்ஸ் கலாட்டா பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா சிவா இங்கே மெடிக்கல் கேம்பில் அங்கே படுத்திருக்காரு கொடைக்கானலில். அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னேகா உட்காடுறாங்க. யாருமே இங்கே இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்னேகா கொஞ்சம் தப்பாக யோசிச்சு, அதாவது சிவா கிட்ட பக்கத்தில் உட்காடுறாங்க. என்ன ஆச்சு எதுன்னு பேசுகிறாங்க. இப்போ சிவா கடைசியில் முடிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதாவது பார்த்தோம்னா, நீ எதுக்கு இங்கே வந்த, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசி இங்கேருந்து முதல்ல வெளியில் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வெளியில் துரத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இனிமேல் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டி அமுச்சு விட்டுறாங்க ஸ்னேகாவை. இப்போ சிவா அங்கே அப்படியே படுத்திருக்காரு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் சென்னைக்கு கிளம்புறாரு. அதாவது விவசாய சம்மந்தமாக மீட்டிங் போட்டிருக்காங்க, அங்கே போகணுன்னு. பைரவி கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பைரவி நைஸாக பேசி ஸ்கிப் பண்ணி அதுலேருந்து போகிறதுலேருந்து இது பண்ணிக்கிறாங்க. அன்னபூர்ணிக்கிட்டே அதை சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அன்னபூர்ணி சரி நீ மட்டும் போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ பைரவி இங்கே இருக்காங்க. நம்ம தான் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்துருக்காங்கல்ல, அதனால தானே அதுக்கப்புறம் புயல் காற்றுலாம் வருது, அந்த கரும்பு வாழையெல்லாம் காப்பாற்றணும்ல, அதனால் பைரவி மட்டும் இங்கே இருக்காங்க. ஆறுமுகம் போய் சென்னைக்கு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே மெடிக்கல் கேம்ப் தான் காட்டுறாங்க. மெடிக்கல் கேம்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா உட்காந்து எல்லாம் மெடிக்கல் கேம்பில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஸ்னேகா யாரும் இல்லாத நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா கிட்ட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசி, நம்ம இந்த கொடைக்கானலில் எங்கெல்லாம் சுற்றி இருக்கோம், அங்கே போகணும் இங்கே போகணும், நீ மன்னிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. சிவா மறுபடியும் பிடிச்சி செம்மையை திட்டி விட்டு, இவ்வளோலாம் துரோகம் பண்ணிவிட்டு எப்படி ஒன்றால் இப்படி பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட்டு பேசி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாரு. இப்போ அதே ஸ்னேகா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த விஷயம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கோவத்தோடய அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து ஊர்லேருந்து வந்துடுறாங்க. சிந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ சிவாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவா சிந்துக்கிட்ட எப்படி நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன், அன்னபூர்ணி பெரியமா அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே சிவா சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை ஸ்னேகா பார்த்துடுறாங்க. கொஞ்ச நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டியா, நான் உங்களை என்ன பண்ணுறேன், நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா சொல்கிறாங்க. அதாவது சிவா தனியாக இருக்கும்போது பக்கத்துலாம் படுத்து கலாட்டா பண்ணாங்களா, அதெல்லாம் பேச வேணாம், அதெல்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணி பேசாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் நினச்சி பார்த்து மைண்ட் வாய்ஸில் வச்சு நான் உங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிந்து இங்கே வந்த விஷயத்தை அன்னபூர்ணிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ சிந்து எல்லாம் ஹாப்பியாக இருந்தாலும் நமக்கு அடுத்த கதையை என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ சிவா மேலே சிந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வராங்க. ஏன்னா சிவா பக்கத்தில் ஸ்னேகா படுத்திருந்தாங்கல்ல, அவங்க தலையில் போட்டிருந்த அந்த ரப்பர் பேண்ட்லாம் கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு எப்படி லேடிஸோட இதெல்லாம் இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண கதையெல்லாம் வச்சு கொண்டு போனாங்கன்னா உண்மையிலுமே நம்ம கதை போரிங் தான். ஏன்னா சிந்துக்கு தெரியும் சிவா எப்படிப்பட்டவர்னு. அவர் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு கதையை கொண்டு போனாங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்க, எப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.